டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்கா ஈரான் கட்டாரில் பேச ஆரம்பிக்கின்றார்கள். இந்த பேச்சுவார்த்தையும் அமெரிக்காவினுடைய இன்றைய நிலையும் தொடர்பாக அமெரிக்காவினுடைய செனட்டர் ரொன் ஜான்சன் மற்றும் அமெரிக்க விவகார ஆய்வு நிபுணர்கள் அமெரிக்கா எத்தகைய வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றது என்பதை டொனால்ட் ட்ரம்ப் விரும்பாத கோணத்தில் விளங்கப்படுத்தி இருக்கின்றார்கள். முதலாவது, கடந்த 108 தினங்களாக போரை நடத்தி என்ன பயன்? இப்பொழுது பேசப்படுகின்ற பேச்சுவார்த்தையும் எழுதப்பட்டிருக்கின்ற ஒப்பந்தமும் 60 தினங்கள் தற்காலிக போர் நிறுத்தமும் 108 நாட்கள் போரை நடத்தி எண்ணற்ற படையினரை பலி கொடுத்து பெருந்தொகை பணத்தை இழந்து அமெரிக்க பொருளாதாரத்தை நாசமாக்கி ஈரானுடைய அணுகுண்டு ஒன்றை உருவாக்குவதற்கு ஏற்படுகின்ற செலவை விட பல மடங்கு பணத்தை வீணாக செலவழித்து இப்பொழுது 2 நாடுகளினுடைய சாதாரண தூதராலய அதிகாரிகள், அதுவும் தலைவர்கள் அல்ல, பேச வேண்டிய ஓர் ஒப்பந்தத்தை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இதில் இருக்கின்ற தோல்வி. இப்படியொரு விடயத்தை, இப்படியொரு ஒப்பந்தத்தை, இப்படியொரு முடிவை, இத்தகைய ஒரு போர் அவசியமே அல்ல. அந்த ஒப்பந்த மேசையை பார்த்தால் போரை நடத்தாமலே அதை பேசி முடித்திருக்கலாம். எனவே 108 நாள் போரும் அதனால் ஏற்பட்ட விரயங்களும் உலக நாடுகளுக்கு ஏற்பட்ட சிரமமும் வீண் என்பது அவருடைய கணிப்பாக இருக்கின்றது. இரண்டாவதாக, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதுவரை இருந்த 46 அமெரிக்க அதிபர்களும் செய்ய துணியாத ஒரு காரியம். ஈரானுடன் அவர்கள் நேரடியான ஒரு போரை விரும்பவில்லை. அதனால் வருகின்ற ஆபத்துக்கள் அவர்களுக்கு தெரியும். ஆனால் இவர்கள் எல்லோரையும் விட தானே பெரியவன் என்று நினைத்த டொனால்ட் ட்ரம்ப் இந்த போருக்குள் இறங்கி அந்த வெற்றியை காட்ட முயற்சி எடுத்தார். இதில் முக்கியமான விடயத்தை அவர் தவறிவிட்டார். என்னவென்றால், ஈராக் மீது ஜார்ஜ் டபிள்யூ புஷ் எதற்காக படையெடுத்தார்? ஈராக் என்கின்ற பாபிலோனியாவை 10,000 வருடங்களாக மேற்கு நாட்டவர்கள் ரோமானிய கிரேக்க பேரரசில் இருந்து படையெடுத்து வருகின்றார்கள். இந்த பகுதிகளில் வாழுகின்ற மக்களுக்கு ஒரு ரகசியம் தெரியாது. பாபிலோனியாவை யார் வெற்றி கொள்ளுகின்றாரோ அவரே உலகத்தின் முதலாவது தலைவர் என்பது மேற்கு நாடுகளில் இருக்கின்ற ஒரு கனவு இலக்காக இருக்கின்றது. ஜார்ஜ் டபிள்யூ புஷ் கூட அந்த கனவில் சென்றதுதான் ஈராக்கில் நடைபெற்ற போர். அவரை விட உயர்வாக டொனால்ட் ட்ரம்ப் சென்றதுதான் ஈரானில் நடைபெற்ற போர். ஈராக்கில் நடைபெற்ற போர் அமெரிக்காவிற்கு தோல்வி, அழிவாக முடிந்தது. ஆப்கானிஸ்தானில் நடைபெற்ற போர் அமெரிக்க படைகள் தலைதறிக்க ஓட வேண்டிய நிலையும் அபகீர்த்தியும் ஏற்பட்டது. லிபியாவில் நடைபெற்ற போர் அமெரிக்கர்களினால் வெற்றி பெற முடியாமல் போனது. சமீபத்தில், அதாவது வியட்நாம் போருக்கு பின்னர் அமெரிக்கா அடைந்த முப்பெரும் தோல்விகளோடு இணைந்து 4வது பெரிய தோல்வியாக இது வந்திருக்கின்றது. இது அமெரிக்காவினுடைய ராஜதந்திர வியூக கோட்பாட்டு தவறு என்று பல நிபுணர்கள் இன்று காலை ஆத்திரமாக விமர்சனம் செய்திருக்கின்றார்கள். இதில் இருக்கின்ற ஆபத்துக்கள் என்ன? முதலாவது, அமெரிக்க ராணுவம் என்பது இந்த உலகத்திற்கு மிகவும் பலமானது. அதுதான் உலகத்தினுடைய அமைதியை காப்பாற்றி வைத்திருக்கின்றது என்று 2வது உலக மகா யுத்தத்தின் பின்னர் உருவாக்கப்பட்ட கனவு கற்பனைகள் என்கின்ற ஹாலிவுட் திரைப்படம் போன்ற ஒரு போலி தோற்றம் உடைந்து தகர்ந்திருக்கின்றது. அமெரிக்கா ஒற்றை வல்லரசாக உலகத்தை காப்பாற்ற முடியாது என்பதை உலக நாடுகள் அறிந்துவிட்டது. அமெரிக்கா வருமாக இருந்தால் தவிடு பொடி என்று தெரு தெருவாக கதைத்து தெரிந்த பாமர மக்கள் எல்லாம் அட அமெரிக்கா கூட தோற்று போகுமா என்று நினைத்து நாடியில் விரலை வைக்கின்ற நிலையை உருவாக்கியது டொனால்ட் ட்ரம்ப் தான் என்று அவர்கள் டொனால்ட் ட்ரம்பின் மீது குற்றச்சாட்டை வைக்கின்றார்கள். இதில் முக்கியமானது, அமெரிக்க ராணுவத்திற்கு ஈரானுடன் நடத்திய போரை விட மிகப்பெரிய பலம் பாவிக்கப்படாமலே இருக்கின்றது. ஆனால் உண்மை என்னவென்றால், அமெரிக்காவினுடைய ராணுவம் தன்னுடைய தோல்வி படியில் இறங்க ஆரம்பித்து விட்டது. அமெரிக்கா என்கின்ற பிரம்மாண்டம் வீழ்ச்சியடைய தொடங்கிவிட்டது. மகத்தான ஒன்று மறைய மகத்தான ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது என்பது இதனுடைய கருத்தாகும். முதலாவது, மத்திய கிழக்கில் ஒரு பெரும்
பெரும் போரை நடத்தி தானே மத்திய கிழக்கின் அதிபர் என்று காட்டுவதற்கான போரில் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய இலக்கை எட்டி தொட தவறிவிட்டார். அது அவருடைய வீழ்ச்சியாக அமைந்தது. இரண்டாவது, சீனா மிக அமைதியாக இருந்து போர் இல்லாமலே வெற்றி பெற்று மத்திய கிழக்கில் முக்கிய தலைமையாக மாறிவிட்டது. இப்பொழுது நடைபெற்றிருக்கின்ற உலகளாவிய கருத்து கணிப்பில் உலகில் எந்த நாடு நம்பிக்கைக்குரிய நாடு என்கின்ற கேள்விக்கு உலக மக்களில் பெரும்பான்மையானவர்கள் இனி அமெரிக்கா நம்பிக்கைக்குரிய ஒரு நாடு அல்ல, சீனாவே நம்பிக்கைக்குரிய நாடு என்று கூறக்கூடிய அளவிற்கு கருத்து கணிப்புகள் மாற்றமடைவதற்கும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த வியூக தவறு காரணமாக அமைந்துவிட்டது. இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னர் ஏற்படுத்தப்பட்ட உலக நாடுகளுக்கு பாதுகாப்பாக இருக்கின்ற அமெரிக்கா என்கின்ற ஒரு கொள்கை இருந்தது. அந்த கொள்கை தோல்வியடைய ஆரம்பித்து விட்டது. இனி உலகத்தை பாதுகாக்க அமெரிக்காவினால் முடியாது என்பது அடுத்த பெரிய சிக்கலாக மாறியிருக்கின்றது. இதை தவிர இன்னொரு சிக்கல், இதுவரை காலமும் மத்திய கிழக்கில் இருக்கின்ற சவுதி போன்ற நாடுகள் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு இருக்கும் வரை தங்களுடைய பிரம்மாண்டமான செல்வத்தை அளிக்க முடியாது, அதை காப்பாற்ற முடியும் என்று கருதினார்கள். இப்பொழுது அந்த எண்ணத்தை கைவிட்டு தமக்குள்ளான படைப்பிரிவை உருவாக்கி தாமே சொந்த காலில் நிற்க வேண்டும் என்கின்ற முடிவிற்கு வந்திருக்கின்றார்கள். அமெரிக்காவை நம்பி பயனில்லை என்ற முடிவிற்கு மத்திய கிழக்கு வருவதற்கு அமெரிக்க அதிபரே காரணமாகவும் அமைந்து விட்டார் என்பது அடுத்த பெரும் குற்றச்சாட்டாகும். இதுவரை காலமும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைபிரியா நண்பர்களாக இருந்தன. இஸ்ரேலுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் கொண்டு வரப்பட்ட எல்லா பிரேரணைகளையும் ஒரு தடவை தவிர, அப்பொழுது பராக் ஒபாமா அதிபராக இருந்தார், மற்ற எல்லா தடவையிலும் இஸ்ரேலினுடைய அநீதிகளுக்கு துணையாக அமெரிக்கா நின்று தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தினால் இஸ்ரேலை காப்பாற்றி இருக்கின்றது. இப்பொழுது வீட்டோ அதிகாரம் இல்லாமலே அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே பெரும் பிளவு வெடித்திருக்கின்றது. இது யாரும் எதிர்பாராத பெரும் பிளவாக இருக்கின்றது. இதை இனி சீர் செய்வது மிக மிக கடினமான ஒன்றாக அமைய போகின்றது. இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் இருந்து அமெரிக்காவினுடைய இணை பிரியாத தோழர்களாக இருந்த ஐரோப்பிய நாடுகளை அமெரிக்கா பகைத்து கைவிட்ட பின்னர் இனி எங்களுடைய நம்பிக்கைக்குரிய கூட்டாளி அமெரிக்கா அல்லவே அல்ல என்று ஐரோப்பா தனிவழி நோக்கி நடக்க தொடங்கிவிட்டது. இனி ஐரோப்பாவை இழுத்து வந்து இணைக்க முடியாது. அமெரிக்காவினுடைய உள்ளார்ந்த நோக்கம் என்ன என்பதை ஐரோப்பா கண்டுபிடிக்க இந்த போர் காரணமாக அமைந்து விட்டது. இதை தவிர ஈரானினுடைய நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டால் இஸ்ரேல் அமெரிக்கா இரண்டும் இணைந்தால் மிக பிரமாண்டமான பலமுள்ள உலக சக்தியாக மாறும். இவர்களுக்கு இணையாக யாரும் கிடையாது என்று அவர்களே நம்பினார்கள், உலகமும் நம்பியது. ஆனால் அந்த போரில் இவர்களிடம் இருந்து ஈரான் தப்பி பிழைத்து மீண்டெழுந்து வந்துவிட்டது. ஈரான் மீண்டெழுந்து வந்தது என்பது இன்று வரை உலக நாடுகளினால் நம்ப முடியாத விடயமாக இருக்கின்றது. ஆனால் இதில் ஒரு ரகசியம் அம்பலத்திற்கு வந்தது. அதை உலக ஊடகங்கள் பேசுவதற்கு பயப்படுகின்றன. காரணம், அரசுகளினுடைய நிதியில் அவர்கள் இயங்குகின்றார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், இன்று அமெரிக்காவிடம், சீனாவிடம், ரஷ்யாவிடம், இஸ்ரேலிடம், உலக வல்லரசுகள் எல்லோரிடமும் இருக்கின்ற ஆயுதங்களை எடுத்து வந்து ஒன்றாக இவர்கள் நின்று போர் புரிந்தாலும் இவர்களினால் இயற்கையை வெல்ல முடியாது என்ற மாபெரும் அதிசயம் அம்பலத்திற்கு வந்திருக்கின்றது. எனவே பரந்து பட்டு கிடக்கின்ற பூமியினுடைய இந்த பிரமாண்டமான பரப்பளவை முற்றாக குண்டு வீசி தகர்க்கக்கூடிய அளவிற்கு அரசுகளிடம் குண்டுகளும் இல்லை, அவர்களிடம் பலமும் இல்லை. இயற்கையை வெல்லவும் முடியாது. சாதாரண கோர்மூஸ் நீரிணையை வெல்ல முடியாத உலக மகா சக்திகள் மாபெரும் உலகத்தை எப்படி வெல்ல முடியும்? இவர்கள் உண்மையில் சக்திகளா, உண்மையில் உலக வல்லரசுகளா என்ற கேள்வியை நாளைய வகுப்பறைகள் கேட்கப் போகின்றன என்பதற்கு புதிய கல்வி புத்தகமாக இந்த போரே அமைந்திருக்கின்றது. இந்த சிறப்பு ஈரானுடைய துணிகரமான மோதலுக்கு காரணமாகவும் அமைந்திருக்கின்றது என்பது நிபுணர்களினுடைய கருத்தாக இருக்கின்றது. கார்னகி சிந்தனை பிரிவு ஸ்டீபன் வெர்ஹெய்ம் கூறுகின்ற பொழுது, அமெரிக்காவினுடைய இந்த தவறான முடிவினால் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளே மிகப்பெரிய விலை கொடுத்தன, உலக நாடுகள் மிகப்பெரிய விலை கொடுத்தன. எனவே அமெரிக்காவினுடைய தவறை தட்டி கேட்காமல் இருக்கின்ற உலக நாடுகளுக்கு சரியான பாடம் படிப்பிப்பதற்கு ஈரான் எடுத்த முடிவு காரணத்தினால் இன்று கடைசியாக நடைபெற்றிருக்கின்ற கருத்து கணிப்புகளில் ஈரான் குற்றவாளியா, அமெரிக்கா குற்றவாளியா என்ற கேள்விக்கு உலக நாடுகள் ஈரானை விட அமெரிக்கா தான் குற்றவாளி என்று கூறுகின்ற சூழ்நிலையை அமெரிக்கா உருவாக்கி இருக்கின்றது என்று ஸ்டீபன் வெர்ஹெய்ம் குறிப்பிடுகின்றார். இந்த உலகத்திற்கு ஒற்றை வல்லரசு அமெரிக்கா தான் என்கின்ற பாக்ஸ் அமெரிக்கானா என்ற கொள்கை உடைந்து இப்பொழுது ஒற்றை வல்லரசாக அமெரிக்கா இல்லை என்ற
கசப்பான உண்மை அமெரிக்கர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அமெரிக்க வரலாற்றில் முதலாக ரிப்பப்ளிக்கன் கட்சியை இரண்டாக உடையும் அளவிற்கு இந்த தவறு நடந்துவிட்டது. அமெரிக்கா கிரேட் எகெயின் என்று தொடரப்பட்ட டொனால்ட் ட்ரம்பினுடைய கொள்கையானது இப்பொழுது அமெரிக்கா கிரேட் எகெயின் இல்லை என்ற இடத்திற்கு வந்து நிற்கின்றது. சூடான சுவையான விவகாரங்கள் நடைபெற்றிருக்கின்றன. படை முக்கிய அதிகாரி ஒருவர் ஹிஸ்புல்லாவினால் தீர்த்து கட்டப்பட்டிருக்கின்றார். ஒரு வீட்டிற்குள் நடைபெற்ற சண்டையில் சூடு வாங்கி இருக்கின்றார். இது போன்ற பல சுவாரஸ்யமான செய்திகள் அடுத்து வந்து கொண்டிருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.